ஷேய் எப்பா சென்னநாயகம் புளித்திய பூரா எரிச்சாச்சுப்பா. சூரியன் கணக்குப்பா. எரிச்ச உடனே பார்த்தியாப்பா, நீயே மங்களமாக நிற்க, நல்லா நிற்க. அப்போ நம்மளை என்ன பாடுபடுத்திருப்பான் இந்த கண்டார வலிமை 7 செம்மம்மா எல்லாம் அழிச்சு வாரான். நம்ம இதில் நீதி அரசர் கடவுளை ஆண்டதெல்லாம் அழித்து இவனாக புளித்தி மாதிரி தூக்கி மூளையை படித்து திருச்சி வாரான். கண்டார வலிமை எவ்வளோ சேட்டை பண்ணுதான். சேட்டை கண்டா அந்த பேப்பரு முழிச்சு பார்க்கான். காலையில் எந்திரிச்சோன்னே பொண்டாட்டியை தூக்கி வச்சு மடியில் தூக்கி வச்சு பட்டு மெத்தையை தூக்கி வச்சு அந்த பேப்பர் கெட்டுக்கட்டாக வீட்டில் வச்சுருப்பான். பீரோலேருந்து வெளியே எடுத்து அவளுக்கு வீசுற இடத்துல வீசிட்டு, பொண்டாட்டி மாதிரி அவளுக்கு வீசிட்டு அப்படி மோந்து பார்த்து வாயில் வச்சுட்டு போகிறான். வாயில் இடுப்பில் வச்சுட்டு போகிறான். கண்டா இவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? எதுக்கு அந்த பேப்பரை எடுத்து அழிக்கிறதுக்கு பார்க்கான். இன்னைக்கு இந்த பேப்பர் தானே கட்டி நம்ம அழிக்கணும், பில்டிங்கு போடணும், சேசிபி வண்டி டக்கர் வண்டியை தூக்கு ஓடியா இல்லை புளிச்சி கண்டாரோல் மேலே கொன்னே ஓடுவான். பார்த்துக்கோ, பூமி அழிக்க வந்த முட்டா கூதிமணிகளா அறிவில்லையால. சென்னை மெட்ராஸ்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து திண்டுக்கல் ஈரோடு கரூர் எல்லா இடத்துலையுமே பூரா கெட்டட பில்டிங் ஓவர் கெட்டி வேற கிடக்கு. கெட்டட வேற புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கான். அந்த பேப்பரை விடுதான். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே செனநாயகம் புளித்தியை கேட்குறவன், ஓட்டு முத்திரை கேட்குறவன், நான் வீட்டில் படுத்து கிடக்கிற மல்லாக்க கிடக்கிறவனுக்கும் உனக்கு 2000 ரூபா. அப்போ இந்த பேப்பரை விதைச்சி பூமி அழிக்கான். இதெல்லாம் சிந்திக்கணும், செயல் பண்ணணும், செயல் பார்த்து உட்காரணும். ஒவ்வொரு நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி கோர்ட்டார் பூரா வழக்கறிஞர் பூரா உட்காரணும். இப்போ நமக்கு வேட்டு வருமா அப்படின்னு கடவுள் வழக்கறிஞர் யோசிக்கணும். நமக்கு வேட்டு வந்துடுமா? ஐயோ பாத்தியா பார்க்க அதுதான் கணக்கு போட்டான்ல. சிபிஐ போட்டு வழக்கறிஞர் பார்த்தியா திரை லோகத்தில் ஐயா நீதிமான் நீதி அரசர் கணக்கு விட்ட பார்த்தியான்னு வழக்கறிஞர் பிடிக்கணும். இப்போ ராணுவம் தான் கேட்பான், பாத்தியா பார்க்கல, நீ எப்படி உள்ளே ஆட போகிற நுப்பாட்டு ஒன்று. இப்போ நீதிபதியை பூரா எல்லா கோர்ட்லேயும் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும், தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் நீதி அரசர் நீதிமான் உட்கார்ந்துருக்கார் கைலாசத்தில் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கணும். யார்? வானரப்பட முதல் அந்த கேள்வி கேட்பான். இப்போ இந்த கணக்கு விட்ட கணக்கில் மக்கள் எவ்வளோ பார்த்தான்னு அன்றாட கணக்குகளை பார்க்கணும், அன்றாட செயல்களை பார்க்கணும், அன்றாட எவ்வளோ ஒரு பார்க்கான். இது எல்லா மக்கள் பார்த்தா திரும்பி ஒழுங்காக போவான், விவசாயத்துக்குள்ளே போவான். இவன் எல்லாம் அழிக்கிறதுக்கு அடைச்சி வச்சுருக்கான். அப்போ இதுக்கு என்ன காரணம்? இந்த முற்றுப்புள்ளி நீதிமன்ற கோர்ட்டில் எடுப்பார் கடவுள், நீதி அரசர், நீதிமான். சரிதானப்பா? இப்போ ஒவ்வொரு ஆதார கார்டில் எல்லாம் வீட்டில் இருக்கான். மண்ணை சுரண்டாமல் பூரா 2ஆம் நம்பரை சுரண்டி பூமி அழிக்கான். இதுனுக்கு என்ன அறிவு இருக்கும்? இப்போ ஏற்கனவே அமுக்கி வாரான். எல்லாம் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் அமுக்கிட்டான். கீழே மாதிரி அமுக்குதான். அமுக்க இப்போ அப்படியே ரோடெல்லாம் இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது, இன்னும் ஃப்ரீ ஆகும். இப்போ செய்தி விட்டாச்சு. அப்படின்னா இது என்ன கணக்கு அப்படின்னா, கடவுள் நீதிபதி சர்ச்சு கோட்டார் நடத்துகிற நீதிமன்றம் கோர்ட்டில் போய் இங்கே வா, நான் வந்துட்டேன், கடவுள் வந்துட்டேன், நீதிமான் வந்துட்டேன், நீதி அரசரை நான் உட்காந்துருக்கேன்னு தட்டி கொடுக்க முடியுமாப்பா? கைலாசத்துலேருந்து கணக்கு இடுதாருன்னா கடவுள் கணக்கு இட்டுக்கிட்டு இருக்காரு. சூட்டிப்பாக பார்க்கணும். சூட்டிப்பாக என்ன செய்யணும்? இப்போ எல்லா கண்டாரோலையுமே தப்பு பண்ணி வச்சுருக்கான். அத்தனையும் கணக்கு திரை லோகத்தில். ஏப்பா 20,000 மேலே போயிடுச்சு கணக்கு போட்ட கணக்கு, 20க்கு மேலே போயிடுச்சு. அத்தனை கணக்கு உள்ளே போட்டு வச்சுருக்கான். இது பெரிய முற்றுப்புள்ளி வராதுல, பெரிய முற்றுப்புள்ளி. அடி வாங்கி அடி உலையில் மக்கள் ஏழையிலையும் விவசாயம் பண்ணி சுரண்டி சாப்பிடுவான் பாரு, அவன் தான் குழல் ஊதுவான். ரோட்டு காட்டில் ஒன்று வீடு வாசல் இல்லாமல் பாவம் தவிப்பான் பாரு சிவபக்தன், அவனும் வாயிட்டு சொல்லுவான், கணக்கு இடுவான். கடவுள் உட்காந்துருக்காரு. ஏன் நீதிமன்றமே உனக்கு கண்ணு தெரியலையா? அந்த கேள்வி ஒன்று. வழக்கறிஞர் உனக்கு கண்ணு தெரியலையாடா? அவன் கேட்பான். ஏழை எளிய மக்கள் கேட்க மாட்டான்ல. அதாண்டா இத்தனை பேர் சாவுதியாடா. கடவுள் உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட போய் கேளுங்கடா. முட்டாப்பையடா. அவருக்கு எவ்வளோ மனம் கஷ்டம் இருக்கும். பூமி அழிச்சா அவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். இல்லை உனக்கு உயிர் வாழ்கிறதுக்கு 3 வேளைக்கு திங்கிறதுக்கு பூமியில் கொடுத்துருக்காரு கடவுள். அதை பார்க்காம 2ஆம் நம்பருக்கா அந்த பேப்பர் செல்லான்ட்டான்ல. குடுப்பு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பிரதமர், குடியரசு ஜனாதிபதி, நிதியமைச்சர், எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, இந்த 76 வருஷம் இருந்தவனை பூரா தூக்கிடுவாங்க. ஒட்ட வலிச்சு எல்லாம் இயந்திரத்தை வச்சு தான் அள்ள முடியும். அதுக்கப்புறம் செட்டி கிராமத்தில் முறுக்காக இருப்பான். கட்சிக்கு இந்த கட்சி அவன்லாம் பொத்திடுவான். பொண்டாட்டிகிட்ட போய் பொத்திடுவான். இதை உயிர் தடத்தை பொத்து, ஏன் இதை நீ பொத்து, மாற்றி பொத்துன்னு அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே கிடப்பான், பொத்தி கிடப்பான். இது 7 செம்மத்து சேட்டப்பா. இந்த செம்மத்தில் அடக்கி தூக்கி நச்சு போடுவான். இந்த லேண்டு போடுறவன் எப்பா பிளாட்டு இன்னும் அடிக்கான். ஏகப்பட்ட பிளாட்டு லேண்டு போட புரோக்கராக ஓடுதான், தப்பிக்கிட்டு போகிறான், தின்னு ருசி கண்டவன். அதுதானே லேண்டு போட்டவன் புரோக்கரை பூரா தூக்கி அடிக்கலை உக்காளி. அந்த இடத்துல என்கவுண்டரை முடிச்சிருவாங்க. அட்ரா ஆத்மா தூக்கி எரிமலை கொண்டு சாம்பல் அவங்கள எரிச்சிட்டு கொண்டு அங்கே தட்டிருக்கடான்றார். அப்படி தான் போடுவான் கணக்கு. அடித்து அவன் பாவத்தை செஞ்சு வச்சுருக்கான். அவ்வளோ பாவத்தை
அதுக்காக ஒரு இயந்திரத்தை அடிக்கலை, நீ பாவத்தை செய்யலடா. அவன் அவ்வளோ பாவத்தான் உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆண் பெண்ணு சேர்த்துருக்கு. அடி அங்கனக்குள்ளே ஏறி சாம்பலை கொண்டு போய் எரிமலை கீழே ராணுவ வீரரை கொண்டு போய் தட்டுறான். அதுக்கு விமானத்தை போடுவான் டக்குன்னு. விமானம் சரி 10 நிமிஷம் போவாங்க, 10 நிமிஷம் ஓடியாந்துருவாங்க. எரிச்சு அங்கே கொண்டு போய் தட்டிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த ஜென்மத்தில் அப்படித்தான் இந்த ஈயை அடக்குவான் கடவுள். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்குவாங்கடா முட்டா குயிமனுகளா.